GUI இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. Sheenlac Specialty Coatings, always shining. Sheenlac. டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். நட்சத்திரம் தெரியும் 3 வெளிநாடுகள் எது? போடு 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 போடுங்க, அவ்வளவுதான். Come on மோனிகா, I support you. எல்லாரும் வெளில இருந்து பார்க்க சொல்றது ஜாலியா குடும்பத்தோட நான் வீடியோ எடுத்து போடுறேன் அவ்வளவுதான். அவனுக்கு அதுல இருந்து ஏர்னிங்ஸ் வருது அப்படின்னு சொல்றாங்க. அவங்களே என்னால பாருங்க வாங்க வீடியோ அப்படியே, அதாவது கோவில்ல போயிட்டு அந்த சாமி கும்பிடுறதுக்கு நம்ம போறோம், ஆனா அதுவே என்னால பண்ண முடியாம தான் இருக்கு. ஆனா வெளியில இருந்து பாக்குறதுக்கு ஏன்னா இவன் ஜாலியா போட்டோ எடுத்து போட்டுட்டு இருக்கான், வீடியோ எடுத்து மேக் பண்ணிட்டு இருக்கான். ஆனா நான் என்னால பற்றி தப்பாக பேசினாலும் நம்ம டாலரேட் பண்ணிக்கலாம். பட் என் ஃபேமிலியை பற்றி பேசுகிறது அப்படின்னும் போது எனக்கு அந்த டைம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அது போக பழகிருச்சு. நீ எவ்வளோ வேணால் திட்டுறா, நான் வாங்கிக்கிறேன், நேர்லையா திட்டுற நீ இப்போ அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. பயங்கரமாக சாப்பிடலாம் விட்டாங்க. என் குழந்தைங்களுக்குலாம் செத்து போயிடணும் அப்படி இப்படின்லாம் சாப்பிட விட்டாங்க. எப்படி ஒரு ப்ரொபோசல் இல்லாம நாங்க அவங்கள எல்லாம் விடுவோம்? இல்ல ரொம்ப அப்படியே ஆயிடுச்சு. ஒரு 2 வருஷமா பாத்துட்டு வேற யாருன்னா கொடுங்க. உனக்கே புரியும், நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் எல்லாத்தையும் மன்னிச்சு எனக்காக மட்டுமே நீ வாழ்றப்ப நிறைய விட்டு கொடுத்து போயிருக்க. என் வாழ்க்கையில நிறைய சண்டைகள் வரும். அந்த சண்டை எல்லாமே நான் தான் போடுவேன். எங்கெங்கெல்லாம் என் ஹஸ்பண்ட் இப்படி நான் இப்படி அப்படின்னு நம்ம 2 பேரும் புரிய வச்சு அடுத்த ஜென்மம் 7 ஜென்மம் நிறைய சொல்லுவாங்க. அது போல ஏதாவது ஒன்று இருந்தா எல்லா ஜென்மமும் நீ தான் எனக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த கடவுளை ப்ரே பண்ணிட்டு லவ் யூ ஸோ மச். ஐ லவ் யூ. உங்க 2 ஃபேமிலிக்குமே இதுக்கு முன்னாடி அறிமுகம் கிடையாது இல்லையா? சரி, இப்போ என்னன்னா, இப்போ உங்க வீட்டுக்கு இவங்க 4 பேரும் வந்திருக்காங்க. நீங்க எப்படி இன்ட்ரடியூஸ் ஆயிப்பீங்க, எப்படி வெல்கம் பண்ணுவீங்க? பேசுங்க பார்க்கலாம். ஹாய் மோனிகா, வாங்க வீட்டுக்கு. எப்படி அட்ரஸ் கண்டுபிடிச்சீங்க? இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அட்ரஸ்ங்களா? நீங்க இன்ட்ரடியூஸ் ஆயிக்கோங்க முன்னாடி. எங்க எப்படி ஆயிப்பீங்க? வணக்கம், வாங்க. உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. உங்களை பார்த்ததே இல்லை இதுக்கு முன்னாடி. நியூஸ் படிக்கிறேன். இல்ல அப்படி சொல்ல, உங்களோட ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். அக்காவோட ஸ்பீச்லாம் நல்லா இருக்கு. ஸோ உங்களை நேரில் மீட் பண்ண நினச்சிருந்தா நல்ல வேலை, ரொம்ப நாள் கழிச்சு உங்களுக்கு எங்களுக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றி. ஸோ எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு நன்றி. அண்ட் உட்காருங்க, காஃபி சாப்பிடுங்க சொல்கிறேன். நான் தான். ஓகே, சூப்பர். நான் ஒரு யூடியூபர்ஸாக இருக்கிறத தாண்டி ஃபேமிலியா எல்லாருமே ஒரு கான்டென்ட்டாக கிரியேட் பண்ணுறது வெளியேந்து பார்க்கும்போது இவங்களுக்கு என்னப்பா ஜாலியாக ஃபேமிலியாக வீடியோ பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கும். ஆனால் என்ன மாதிரி கஷ்டங்கள்லாம் இருக்குது ஃபேமிலியாக சேர்ந்து ஒரு கான்டென்ட்லாம் பண்ணும்போது? கோயம்புத்தூர் அவார்ட் ஃபங்க்ஷன் ஒன்று வாங்க போயிருந்தேன் சார் லாஸ்ட் டைம். அக்கா வீட்டுக்கு அங்கே போயிருந்தோம். அக்கா வீடு கோயம்புத்தூர்ல இருக்கு. எல்லாரும் வெளில இருந்து பார்க்க சொல்றது ஜாலியா குடும்பத்தோட நான் வீடியோ எடுத்து போடுறேன் அவ்வளவுதான். அவனுக்கு அதுல இருந்து ஏர்னிங்ஸ் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அங்க அக்கா வீட்டுக்கு போயும் ஒரு கோவிலுக்கு போறோம், ஒரு ஈசா கோவிலுக்கு போயிருந்தோம், சிவன் கோவில். அங்க போயிட்டு இவங்க எல்லாம் ஒன்னதான் இருந்தாங்க. நான் ஒரு கேமராமேனா அவங்க கூட எடுக்கிறேன்னு வச்சுங்க. ஆனா என்னுடைய கஷ்டம் அங்க அக்கா கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அவங்களே என்னால பாருங்க வாங்க வீடியோ அப்படியே, அதாவது கோவில்ல போயிட்டு அந்த சாமி கும்பிடுறதுக்கு நம்ம போறோம், ஆனா அதுவே என்னால பண்ண முடியாம தான் இருக்கு. ஆனா வெளியில இருந்து பாக்குறதுக்கு ஏன்னா இவன் ஜாலியாக ஃபோட்டோ எடுத்து போட்டுட்டு இருக்கான், வீடியோ எடுத்து மேக் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் நான் என்னால் அதை ஸோ ஃபேமிலி கூட இருந்தாலும் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஓகே, இவங்க டெய்லி உங்களுக்கு பொழப்பே இதுதான். அவங்க ஆஃபீஸ் போக மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. இதில் அவங்க இஷ்டத்துக்கு எதனா பேசி போட்டால் அவங்களுக்கு காசு வருது அப்படின்றாங்க. ஆனால் அந்த வீடியோ நம்ம மேக் பண்ணுறதுக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க பார்க்கறதுக்கு நம்ம கண்டென்ட் கொடுக்கணும். அவங்க கிளாரிட்டியாக இருந்தால் தான் வீடியோ போவோம். அதே மாதிரி உள்ள எதனா கண்டென்ட் கரெக்டாக இருந்தால் தான் அவங்க பார்ப்பாங்க. எதனா ஒன்று போட்டால் பார்ப்பாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அதுலேயும் நிறைய பேர் குறை சொல்லுவாங்க கமெண்ட்ஸில். ஓகே ரைட்டு, இதுதான் போல, அப்போ ஜெய்சன் இப்படி இருப்பாரா, அப்போ ஜெய்சன் அப்படி இருப்பாரா, மோனிகா சொல்கிறது கரெக்ட் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய கஷ்டங்களை தாண்டி நாங்கள் கொடுக்குற கண்டென்ட் அவங்களுக்கு வேற மாதிரி போய் அப்ரோச் ஆகும். ஸோ இதுதான் மெயின். அதில் நம்ம என்னவோ ஒன்று பேச வந்திருப்போம், இன்னைக்கு கல்யாணம்னு பேச வந்திருப்போம். கல்யாணத்தில் பொண்ணு ஓடி போயிடுச்சா, அந்த மாதிரி அவங்க கண்டென்ட் எடுத்துப்பாங்க. இதுதான் மேட்ரு. அவங்க கிட்ட இருந்து நாங்கள் தப்பிச்சு வரதுக்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்க, என்ன மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருந்தது, இப்போ என்னவா மாறி இருக்கு? ஸோ யூடியூப்க்கு ஸ்டார்டிங்கில் நல்ல என்கரேஜ் பண்ணாங்க. அப்புறம் போக போக என்ன ஆச்சுன்னா, எங்களை பற்றி தப்பாக பேசுறது, ஆக்சுவலி நம்மளை பற்றி தப்பாக பேசினாலும் நம்ம டாலரேட் பண்ணிக்கலாம். பட் என் ஃபேமிலியை பற்றி பேசுறது அப்படின்னும் போது எனக்கு அந்த டைம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். டிக்டாக்ல இருக்கும் போதே பேட் கமெண்ட்ஸ் வரும். நான் ரொம்ப டவுன் ஆகிடுவேன். அப்போது இவங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அவங்களுக்கு தெரியுமா, நான் நம்பினா போதும், உன்னை மற்ற யாரும் நம்பணும்னு அவசியம் கிடையாது, எனக்கு உன்னை பற்றியே தெரியும், உங்கள் அம்மா உங்கள் அப்பா நம்புறாங்களா பாரு அப்படி சொல்லிட்டு அது போக பழகிருச்சு. நீ எவ்வளோ வேணால் திட்டுறா, நான் வாங்கிக்கிறேன், நேர்லையா திட்டுற நீ இப்போ அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. பயங்கரமாக சாப்பிடலாம் விட்டாங்க என் குழந்தைங்களுக்குலாம்.
செத்து போயிடணும் அப்படி இப்படின்லாம் சாப்பிட விட்டாங்க. எதனால அப்படி? அது தெரியாது, ரேண்டமாவே. நான் வாழ்றதே என் பசங்களுக்காக தான். ஸோ பசங்களை சொல்லும்போது டென்ஷன் ஆயிடுச்சு. நான் கூப்பிட்டு ஏன் இப்படி பேசுறீங்க, உங்கள் குழந்தையா இருந்தால் இப்படி பேசுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு இன்னும் குழந்தையே இல்லைன்னு சொல்லும்போது, சரி விடுங்க நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன், நீங்கள் கன்ஃபார்மாக உங்களுக்கு குழந்தை வர சொன்னால் 3 மந்த் கழிச்சு அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, நான் கன்சீவாக இருக்கேன், ரொம்ப தேங்க்யூ, நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அப்படி சொல்லி அவங்க ஒரு gift எனக்கு சென்ட் பண்ணாங்க. ஸோ பேட் கமெண்ட்ஸை நான் அப்படியே என்னோட ஃப்ரெண்டாக அப்படியே சேஞ்ச் பண்ணிடுவேன். ஸோ வந்து நிறைய பேசிட்டோம். இந்த மீட்டப் வந்து எதுக்குன்னா, ஒரு ஜாலியா வந்து 2 ஃபேமிலிஸ் வந்து சேர்ந்தாங்கன்னா என்ன மாதிரி கேம்ஸ் எல்லாம் நம்ம பண்ணலாம், அவங்கள வச்சு ஒரு ஃபன்னான ஒரு செஷனா இருக்கணும் அப்படின்னு தான் எங்களோட ஆசை. ஸோ ஃபர்ஸ்ட் கேம் போயிடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நட்சத்திரம் தெரியும் 3 வெளிநாடுகள் எது? ஐயா ஹெல்ப் பண்ணுங்க என் வைஃபுக்கு. வெரி குட். இப்ப சொல்லுங்க. எல்லா நாட்டிலயும் தெரியும். எல்லா நாட்டிலயும் தான் தெரியும். 3 எழுதிட்டீங்களா? ஓகே, ஆனா ஃபர்ஸ்ட் அவங்க தான் இருந்தாங்க. என்னென்ன கண்ட்ரி சொல்லுங்க. திருப்பிங்க, இப்படி திருப்பிக்கோங்க. ஜப்பான் சொன்னாங்க. ஓகே, நீலமா மூக்கு வச்ச 3 பறவைகள். your time starts now. come on come on come on win. அட போச்சே. ஓகே, என்னென்ன பறவைகள் சொல்லுங்க. மீன் கொத்தி, மரம் கொத்தி, கொக்கு. வேற மாதிரி நீங்க இருங்க. ஓகே, சூப்பர். 1 point 1 point. லேடிஸ் கெட்டப் போட்ட 3 ஹீரோஸ். நல்லா இன்னும் சத்தமா அந்த டீமுக்கு சொல்லி கொடுங்க ஆன்சர். சந்தானம், சிவகார்த்திகேயன், ரஜினி. சூப்பர். நீங்க? கமல், சிவா, விக்ரம். ஓகே, 2 பேருமே கரெக்ட் ஆன்சர். பட் நீங்க தான் ஃபர்ஸ்ட் காட்டுனீங்க. பாயிண்ட் உங்களுக்கு. 29 டேஸ் இருக்கிற 3 மாசம். கோ. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். எழுதுங்க, அதுதான் கேம். தெரியலையா? இருங்க சொல்லுங்க சொல்லிடலாம். அதுதான் கேம். இருங்க. ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன எழுதிருக்காங்க? மலையாளத்துல எழுதிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து டிஸ்குவாலிஃபை. நீங்க எழுதல. ஓகே ஓகே, கேம் முடிஞ்சு. தீபாவளிக்கு வெடிக்கிற 3 பட்டாசு. கோ. ஃபுல்லா எழுதுங்க. இந்த பாதி எழுந்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவேன். கூப்பி குழம்பு. ப்ளீஸ் அது கொடுங்களேன். எங்க ஒரு நிமிஷம் கொடுங்களேன். நீங்க கொடுங்க. லக்ஷ்மில லா எங்க? இது என்னது? குருவி. குப்பி மாதிரி இருக்கு. குருவி. தான் எனக்கு தெரியுது. இது என்னது? அது ஓகேங்க. நீங்க எப்படி எழுதிருக்கீங்க? காமிங்க. அது என்ன பட்டாசு? ஃபர்ஸ்ட் ஒன் அப்ப கொடுங்க. 2த்தையும் பஞ்சாயத்து பண்ணிடுவோம். பஞ்சாயத்துன்னு வந்துட்டு இறங்கிடுவாங்க. பட்டாசு அப்பா. செகண்ட் ஒன் என்ன சொல்லுங்க? டிசப்பாயிண்டட் மேட்ச். அடுத்து குயிக் குயிக். வெள்ளை பற்கள் இருக்கும் 3 விலங்குகள். எழுதுங்க. லாக். காமிங்க. அதுதாங்க क्वेश्चन. ஏ 3 தான் ஐயா கேட்டேன். 3 தான் மேடம். ஓகே ஓகே. சிங்கம், புலி, கரடி. நாய், பூனை, கரடி. ஓகே, அவங்களுக்கு பாயிண்ட். சென்னையில புறம்னு முடியிற 3 ஏரியா பேர். ஹெல்ப் பண்ணுங்க ப்ரோ, ஹெல்ப் பண்ணுங்க. எனக்கே பதறுது. கணேசபுரம், ராயபுரம், கல்யாணபுரம். கல்யாணபுரம். இதுல ஏரியா. செகண்ட் ஒன் என்ன? ராயபுரம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? கணேசபுரம். அது எங்க இருக்கு? அது எங்க ஏரியா? ஓகே. as a judge நான் அந்த மாதிரி எல்லாம் கேட்பேன். நீங்க தான் கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். ஓகே, பட் வந்து கடைசி क्वेश्चनக்கு ஒரு எஃபர்ட்டுமே போடாம இந்த ரவுண்ட் அழகா அவங்களுக்கு விட்டு கொடுத்து இந்த ரவுண்ட் அந்த மோனிகா ஜெய்சன் வின் பண்றாங்க. சூப்பர். அடுத்த கேம்ஸ் வந்து ஸ்போர்ட்டிவா விளையாடணும். ஓகே, அடுத்து வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் உங்களுக்கு இல்ல இல்ல அது
படிப்பு பத்தி வேணாம் மேடம். ஓகே சோ இந்த ஃபுட் சேலஞ்ச்ல வந்து கேம் ரூல்ஸ் சொல்லிடுறேன். சோ என்ன பண்ணுனா நீங்க பிரிச்சு ஊட்டி விடணும். அந்த மாதிரி யாரு ஃபர்ஸ்ட் வந்து இந்த பர்ஃபி எல்லாம் முடிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த கேமை வின் பண்ண போறாங்க. ஓகேவா? ஒரு மாதிரி லவாங்கியா விளையாடணும். ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். போடுங்க வேற மாதிரி. அக்கா பார்க்கலாம் சும்மா அங்க பாருங்க. தண்ணி 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 ரெடியா? போடு 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 போடுங்க. அவ்வளவுதான். கம் ஆன் மோனிகா, ஐ சப்போர்ட் யூ. அவர் இன்னும் போடுங்க வாய். ஓகேயா? சரி ஓகே. அப்படியே கடிச்சு தண்ணி கொடுப்பாங்க, அப்படியே குடிச்சிரு. அப்படி குச்சி ஆயிட்டா பையன். அப்பா என்னை விட்டு சாப்பிடாதீங்க. நம்ம எத்தனை? ரெண்டு தான். இது ஃபுட் சேலஞ்ச். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. எதுக்குங்க வம்பு? தோத்தாலும் பரவாயில்ல, பாவம் அவரையும் கஷ்டப்படுத்துறது. என்ன அங்க பாத்தீங்களா இல்லையா? ஏங்க கேமுக்காக அவரை பலி. அப்படி இல்ல, என்ன சொன்னால நான் நல்லா இல்லைன்னு பழி வாங்க. அங்க ஒரு பழி வாங்கும் படலமா அது போய்கிட்டு இருக்கு. அங்க அங்க அந்த ஸ்பிரிட்ட பாருங்க இருந்து போட்டு. பல்பே பிடிக்காது. அதான் நல்லா சாப்பிடுறீங்க. உங்க வாழ்க்கையிலே இவ்வளவு பர்ஃபி சாப்பிட்டுக்கிற மாதிரி நாங்க உங்களுக்கு ட்ரீட். மெல்ல மெல்ல போதும்னா சொல்லக்கூடாது, இது ஃபுட் சேலஞ்சு. மெல்லமா மெல்லமா. ஓகே. ஃபர்ஸ்ட் யாரு எல்லாத்தையுமே சாப்பிடுறீங்களா அவங்க தான் வின். மோனிகா வின் பண்ணுமா வேணாமா? போன ரவுண்ட் இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம வின் பண்ணோம். ஒரு கிளிங்க சீக்கிரமா முடிச்சுப்போமா? ஓகே ஓகே, ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். அவார்ட் கொடுக்குற மாதிரி பண்ற நீ. அப்படி இல்ல, உனக்கு அவார்ட் தான் கொடுத்தாங்கன்னா அவ்வளவுதான் போடு. வாயை திறந்து உள்ள போட்டுரு. வாய் இல்ல. மோனிகா தண்ணி வாங்கிக்கோ. பண்றதே மட்டும் பண்றதுயா? இல்ல இன்டர்நெட் எங்க கொண்டாந்து நிப்பாட்டி இருக்கு பாத்தியா? எல்லாம் வாங்கி கொடுத்து கூட்டி வந்தா நான் நல்லா இல்லன்னு சொல்லிட்டான். கடுப்பாவுங்களா? எப்படி அது எப்படி அப்படி சொல்லலாம்? இருக்கு அவருக்கு வீட்டுக்கு போய். ஓகே. ஓ இதுக்கு மேல. ஓகே ஓகே. இருங்க நான் கவுண்ட் முடிக்கலைங்க. ஒரு செல்லம் ஒரே ஒரு நிமிஷம். ஓகே சோ கவுண்ட் பாத்துடலாம். அங்க எத்தனை மீதி இருக்கு? 3. இங்க 4. அவ்வளவு அவசர அவசரமா சாப்பிட்டு 3 மீதி இருக்கு. அவங்க பாருங்க பொறுமையா சாப்பிடுறாரு. 4 மீதி. நீ பொறுமையா ஊட்டினாலே சாப்பிட்டுருப்பேன். இவ்வளவு பெரிய வாய் இருக்குல்ல, அப்ப எதுக்கு இருக்கு? ஓகே இந்த ரவுண்ட பட் இவ்வளவு ஸ்பிரிட்டா விளையாண்டு மோனிகா ஜெய்சன் தான் வின் பண்றாங்க. கை கை தட்டலாம். தட்டிட்டேன். அண்ட் வந்து நாங்க அப்படியே இதை முடிக்க மாட்டோம். சோ கப்பலா வேற வந்திருக்கீங்க. எப்படி ஒரு ப்ரொபோசல் இல்லாம நாங்க உங்களை எல்லாம் விடுவோம்? இல்ல ரொம்ப அதுவே ஆயிடுச்சு. ஒரு 5 வருஷமா பாத்துட்டு இருக்கேன். வேற யாருன்னா கொடுங்க. ஐயோ. So let's go for the proposal. அழகா ஒழுங்கா வைஃப்க்கு அழகா ப்ரோபோஸ் பண்ணுங்க. உங்க கூட எல்லாம் இருக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம் இல்ல? நல்லா சொல்றீங்களே. அந்த மாதிரியே போகுது எனக்கு. சரி ப்ரோபோஸ் பண்ணிருங்க. எல்லா வீடியோலாம் வர மாதிரியா? அதனா பாத்து. நீ ஓனா கிரியேட் பண்ணுடா. நல்ல மரியாதை. சொல்லல ஃப்ரெண்ட்ஸ். மேடம் அப்புறம் இத வச்சு எதுவும் காமெடி தயவு செஞ்சு ஸ்டார்டிங்ல கவிதை சொன்ன பேர் நீ முள்ளாக வந்தா நீ ரோஜாவாக வந்தால் நான் முள்ளாக வருவேன் அப்படிலாம் சொல்லுவதற்கல்ல யாரும் பிரிக்காமலே இருப்பதற்கு. ஐயோ நான் எப்படி சொல்றது? சொல்லு நீயே சொல்லு எதுவா. சரி ஓகே. சீரியஸா எத்தனை சரி ஓகே உங்க மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. கையில திட்ட சொன்னா எல்லாரும் முடிச்சிட்டு இருப்போம். ஓகே ரெடி. ஓகே நம்ம கல்யாணமே ஓகேவா? நம்ம கல்யாணமே வந்து யாரும் எதிர்பார்க்காத மாதிரி நம்மளே எதிர்பார்க்கல. அந்த மாதிரிலாம் வந்து கஷ்டப்பட்டு என் வாழ்க்கையில நீ வந்தது வந்து ஒரு பெரிய விஷயம். முதல்ல வருவியானே தெரியாது. ஸோ வந்ததுக்கு ஒரு பெரிய விஷயம். ரொம்ப நன்றி. அப்புறம் நான் வந்து இவ்வளோ கஷ்டம் உனக்கு இந்த 7 வருஷத்துல எவ்வளோ கஷ்டம் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி இப்போ இந்த இடத்துல உட்காந்துருக்க. அது வந்து நீ என் மேலே வச்சிருக்க ஒரு நம்பிக்கைனால அதுக்கும் ஒரு நன்றி. அப்புறம் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல தாயாகவும் எனக்கு ஒரு நல்ல ஒய்ஃபாகவும் இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. நான் எவ்வளோ என்னென்னமோ பண்ணியிருக்கேன்.
உனக்கே புரியும், நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் எல்லாத்தையும் மன்னிச்சு எனக்காக மட்டுமே நீ வாழ்றப்ப அது மெயின் ஃபர்ஸ்ட். அதுக்காகவும் நன்றி. எங்கெங்கெல்லாம் என் ஹஸ்பண்ட் இப்படி நான் இப்படி அப்படின்னு நம்ம 2 பேரும் புரிய வச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன், அதுக்கும் நன்றி. ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். அதுக்காக உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும். லவ் யூ ஸோ மச். வேற மாதிரி அழுதுட்டாங்க. இல்ல நான் அழுவ கூடாது, ஒரு குறிக்கோளோட இருக்கு. இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆமா இல்ல அவன் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி புகழ்ந்து பேசலாம். ஓ So that was very very sweet, Jason. Yes. So வந்து கண்டிப்பா you deserve all that. Coming back to my favorite couple, Kavi and Jagan. இப்போ நம்ம வந்து சூப்பரா ஒரு ப்ரொபோசல் பார்க்க போறோம். சார் நீங்க தான் பண்ணுங்க. நான் சிரிச்சிருவேனே. 1 2 3 சொல்லி எப்படி எல்லாத்தையும் அழகா செட் பண்ணி குடுக்குறேன். ஒரு என்ஜாய் பண்ணுங்க இந்த மொமெண்ட் எல்லாம். இல்ல ரெகுலரா ஓகே ஓகே ஓகே. அந்த ரெகுலர் போட்டுடுங்க. எல்லாருடைய ஆண் வாழ்க்கையில் வந்து ஒரு பெண் இருப்பாங்க. ஆனால் என் வாழ்க்கையில் வந்து ஒரு பெருசாக, அதாவது என்னென்னா உலகத்தில் எல்லா ஆண்களுக்கும் ஒரு பெண் வந்து நிகராக வேணும். அப்படி நீ வந்து எனக்கு கிடைச்சது வந்து எங்கள் அம்மாவுக்கு நிகராக தான் நான் உன்னை பார்க்குறேன். ஸோ அப்படி தான் நீயும் இருக்க. நிறைய விட்டு கொடுத்து போயிருக்க. என் வாழ்க்கையில் வந்து நிறைய சண்டைகள் வரும். அந்த சண்டை எல்லாமே நான் தான் போடுவேன், நான் தான் கோவப்படுவேன், நான் தான் பேச மாட்டேன். ஆனால் நீ வந்து அது எல்லாமே வந்து மறந்து நீ தான் ஃபஸ்ட்டு வந்து பேசு. எது ரியல், நம்ம வாழ்க்கையே இது ரியல். ஸோ அதனால் வந்து அடுத்த ஜென்மம் 7 ஜென்மம் நிறைய சொல்லுவாங்க. அது போல் ஏதாவது ஒன்று இருந்தால் எல்லா ஜென்மமும் வந்து நீ தான் எனக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த கடவுளை ப்ரே பண்ணிட்டு ஐ லவ் யூ. நீங்க அழுறீங்களா இல்ல நான் அழுதுவேன் 2 நிமிஷத்துல. வாட் a lovely proposal. சூப்பர். வேற மாதிரி இதுல வந்து 2 பேரும் வந்து பயங்கரமா ஆண் மகன்கள் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. சூப்பர் சூப்பர். GUVI இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. Sheen Lac Specialty Coatings, always shining. Sheen Lac. டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார்.